தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் தாங்க செய்ய போகிறோம் இன்றைக்கி. அதுவும் நம்ம இன்றைக்கி அடுப்பு பக்கமே போகாமல் ஆயில் இல்லாமல் நெய் இல்லாமல் பால் பவுடர் கூட இல்லாமல் நம்ம செய்ய போகிறோங்க. வாங்க ரொம்ப டேஸ்டியான இந்த பால் பர்ஃபி எப்படி செய்யணும் பார்த்துலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இனிப்பு கம்மியாக சாப்பிடுவீங்கன்னாக்கா 3 கப் வரைக்கும் நீங்கள் அவல் சேர்த்துக்கலாங்க. இது கூட 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி நாள் நைஸ் பவுடர் ஆன பிறகு இதை என்ன செஞ்சுக்கலாம்னாக்கா 3 பேட்சாக பிரிச்சுக்கலாங்க. நான் இன்றைக்கி கலர் பவுடர் சேர்த்து செய்ய போகிறேங்க. உங்களுக்கு கலர் பவுடர் சேர்க்க விருப்பம் இல்லைனாக்கா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரே லேயராக செஞ்சுக்கலாம். ஒயிட் கலரில் மட்டும் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வந்து ஒரு லேயரை பீட்ரூட் சாறு பயன்படுத்தி ஒரு லேயரும் இன்னொரு லேயரை பிளெயினாக ஒயிட் கலர் பயன்படுத்தி நீங்கள் செஞ்சுக்கலாங்க. இப்போ இந்த மாவில் என்ன செய்யுங்கன்னா ஒரு பார்ட் மட்டும் எடுத்து பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பாலை கடகடன்னு ஊற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இந்த மாதிரி பர்ஃபி பதத்துக்கு வராமல் தோசை மாவு பதத்துக்கு வந்துடுங்க. லைட்டாக பால் ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. அடுத்ததாக இன்னொரு பேட்சில் என்ன செய்றீங்கன்னா மஞ்சள் ஃபுட் கலர் இருக்கு இல்லையா, அதை சேர்த்து கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை ஒரு உரமாக வச்சுருங்க. அடுத்ததான் இன்னொரு பேட்ச் எடுத்துருக்கேங்க. அதில் என்ன செய்றீங்கன்னாக்கா இப்போ சிவப்பு கலர் இருக்குல்ல ஃபுட் கலர், அது கொஞ்சமாக வந்து பாலில் கரைச்சி எடுத்துருக்கேங்க. அதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது 3த்தையும் என்ன செஞ்சுக்கலாம்னாக்கா தனித்தனியாக வச்சுருங்க. இப்போ என்ன செஞ்சுக்கிறீங்க, ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. நெய் எண்ணெய் எதுவுமே தேய்க்க வேண்டாங்க. சும்மா வெறுமனே ஒரு பிளேட் எடுத்து அந்த பிளேட்டில் என்ன செய்றீங்க, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு உங்களுடைய விருப்பம் போல் நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, ஃபுட் கலர் உங்களுடைய சாய்ஸ் தான். நீங்கள் வந்து மேலே ஆரஞ்சு கலர், நடுவில் ஒயிட் கலர், கீழே க்ரீன் கலர்னு சொல்லிட்டு தேசிய கொடி மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி தீபாவளி ஸ்வீட் செய்கிறனால நான் மஞ்சள் கலரும் சிவப்பு கலரும் எடுத்துருக்கேங்க. இப்போ கீழே சிவப்பு கலரை நல்லா தட்டையாக தட்டி ஒரு பக்கம் வச்சுட்டு அதுக்கு மேலே என்ன செய்றீங்க, ஒயிட் கலர் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம தட்டையாக தட்டிட்டு மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு சமன்படுத்திக்கோங்க. அடுத்ததான் மஞ்சள் கலர் இருக்கு இல்லையா, அதையும் தட்டையாக தட்டிட்டு மேலே வச்சு சமன்படுத்தி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. நம்ம இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம், வச்சு வைக்க வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம். நீங்கள் உடனடியாக கட் பண்ணி உடனடியாக சாப்பிட்லாங்க. அம்புடு டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்காவது நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வரவங்க கெஸ்ட்டுக்கு இந்த மாதிரி சட்டுன்னு செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா அதுக்குள்ளேயுமே போய் ஸ்வீட் வாங்கிட்டு வந்துட்டீங்க கடையில் போயிட்டு அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்பாங்க. அந்த அளவுக்கு இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கடையில் வாங்கின மாதிரி அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டில் நம்ம வந்து சூப்பராக பர்ஃபி, அவல் பர்ஃபி வீட்டில் இருக்கிற பொருட்கள் மட்டும் பயன்படுத்தி ரொம்ப எளிமையாக செஞ்சு முடிச்சிட்டோம். அது 10 நிமிஷத்தில். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களை எல்லோரும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த தீபாவளிக்கு செய்யணும்லாம் இல்லைங்க, இப்போமே நீங்கள் இந்த தீபாவளி உடனே செஞ்சிடலாம். அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தானே. போய் உடனே குழந்தைங்க ஸ்நாக்ஸும் கேட்டாங்களா, போய் குடுன்னு ஓடி போய் செஞ்சிடலாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.